அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, அந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்மா தாழ்த்தி கேட்கிறோம். Romans 12th chapter 17th verse. Do not repay anyone evil for evil. Be careful to do what is right in the eyes of everyone. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். அநேக நேரத்துல தகப்பனே, பிற மனிதர்கள் தவறான வார்த்தைகள், அவதூறான பேச்சுகள், எதுவாக இருந்தாலும் தீமையான காரியங்கள் எங்களை பத்தி சொன்னாலும் தகப்பனே, நாங்க அதற்கு திருப்பியும் அவங்களை குறித்து தவறாக பேசக்கூடாது இயேசுவே. அதற்கு நாங்க உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பயந்து, உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக, இயேசுவின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, அனைவருக்கும் முன்பாக நன்மையான காரியங்கள் செய்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க அப்பா. இதுதான்ப்பா நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க எங்களுக்கு இது செய்துட்டாங்க, நானும் அவங்களுக்கு இப்படி பேச போறேன், அவங்க எப்படி எனக்கு விரோதமா இப்படி பேசலாம் அப்படின்ற காரியங்கள் எங்க சிந்தனையில இருக்கக்கூடாதப்பா. கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க கிருபை செய்யுங்க. மன்னிக்கிற சுவாபங்களை எங்களுக்கு தாங்க. பிறரை ஆசீர்வதிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி தாங்க அப்பா. அநேக நேரத்துல ஒரு சிலர் படுகின்ற பாடு இது உமக்கும் அவங்களுக்கும் தெரியும், ஆனா பிறருக்கு அது புரிஞ்சுக்க முடியாது. இயேசுவே, அநேக பேர் எங்களை காயப்படுத்தக்கூடும். ஏன்னா நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறப்போ, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நிக்கிறப்போ எங்களுக்கு விரோதமான அநேக காரியங்கள் நடக்கும். ஆனா அதன் மத்தியிலும் உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பு பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக, சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. Teach us to do what is right in the eyes of everyone, O Lord Jesus. மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய அந்த சிந்தனையுடைய பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் அதற்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. நம்ம சூழ்நிலைகள் புரியாம அவங்க காயப்படுத்திட்டு போயிடுவாங்க, நம்மளை கண்ணீர்ல இருப்போம். ஆனா கர்த்தர் அந்த கண்ணீர் ஒவ்வொன்றிற்கும் பதில் தருவார். இயேசுவே, உம்முடைய சாயலாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தேவை, தெய்வீக ஞானம் தேவைப்பா. எங்களுக்கு விரோதமாக என்ன பேச்சுகள் வந்தாலும் நாங்க அதற்கு மறுமொழி கொடுக்காம சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து, கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக, உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாக, ஜெபத்துல உறுதியாக நிக்கிற பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க அப்பா. கோபம் வேணாம் தகப்பன். எப்படி இயேசுவே எங்களுக்காக சிலுவையில எல்லா காரியத்தையும் நீங்க எங்களுக்காக சகித்தீரே, எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களுக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தீரே, உரிமையாக இருந்தீரே தகப்பனே. அந்த சாயல் எங்களுக்கு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. ஆமென். யோக்கியமானவைகளை செய்ய எங்களை வழி நடத்துங்க. பகை வேணாப்பா, வைராக்கியம் வேணாம். இயேசுவின் சாயல் எங்களுக்கு தருவீராக. ஆமென். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். My beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.